கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய மாதத்துல ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திலும் இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மகிமையான வார்த்தையை ஆண்டவர் நமக்காய் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். இந்த மாதத்திலும் கூட சத்ருவாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை தகர்க்கும்படியாய், நம்முடைய நன்மைகளை கெடுக்கும்படியாய், நம்முடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாய், நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாய் அவன் ஒரு வழியாய் வந்தால் கர்த்தர் சொல்கிறான், 7 வழியாக அவனை ஆண்டவர் நமக்கு முன்பதாகவே ஓடி போக பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஸ்தோத்திரம். அவருடைய நெற்றிகளிலே ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்குமானால், அவருடைய தலை மீது கர்த்தருடைய அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்குமானால், பிரியமான தேவ பிள்ளைகளை, சாத்தானுக்கு அங்கே இடம் கிடையாது. நம்மை பார்க்கிற சத்துரு ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் அவன் ஓடி போகத்தக்க வண்ணமாய் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வேதத்துல கூட கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற அநேகரை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? முறிந்தோட பண்ணி இருக்கிறார். ஒரு தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின ஒரு கோலியாத்து, ஸ்தோத்திரம். வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தானியலுக்கு விரோதமாய் எழும்பினதான மனிதர்கள், ஸ்தோத்திரம். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ விரோதமாய் எழும்பின மனிதர்கள், இவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போனதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மாதத்திலும் கூட ஆண்டவர் சொல்லுகிற, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தினுடைய பொல்லாத ஆவிகள், இவைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்படிப்பட்ட வல்லமைகள் உன் வாழ்க்கையை தகர்க்கும்படியாய், உங்கள் ஆசீர்வாதங்களை தகர்க்கும்படியாய் கடந்து வருமானால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணி முறிந்தோட பண்ணுவார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், உபாகமம் 28:1 சொல்லி இருக்கிறது, அவருடைய சத்தத்திற்கு நாம் அவருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நடப்பதற்கு நாம் உண்மையாய் ஆண்டவருடைய வாசனத்திற்கு கீழ்ப்படிந்து நம்ம நடப்போமானால், ஆண்டவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களை முறிந்தோட பண்ணுவார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்ல, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஆகவே இந்த மாதத்துல நீங்க சொந்த புகண்டாம், ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழுங்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சொல்லி இருக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களுடைய ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாய் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் கர்த்தர் துரத்தி அடிப்பான். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உங்களை பார்க்கிற சத்துரு அறிந்து கொள்ளத்தக்க வண்ணமாய் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே, நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரை ஒரு வழியாய் சத்துரு வரும்போது 7 வழியாய் துரத்துகிற ஒரு ஆண்டவர், இன்றைக்கும் ஆண்டவரே இந்த மாதத்திலும் தெய்வ பிள்ளைகளின் நன்மைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் முறிந்தோடத்தக்க வண்ணம் தேவ கிரியைகள் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் கீழ்ப்படியவும், சத்தத்தின்படி நடக்கவும் கிருபை தாருங்கப்பா. எதிராக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய வேலைகள், தொழில்கள், பிசினஸ்கள், பிள்ளைகளுடைய கல்வி நிலைகள், குடும்பத்தினுடைய எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். எல்லாருக்கும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் உண்டாயிருக்கட்டும். யாருக்கும் எந்த தீங்குகளும் வராதபடி பரிசுத்த ஆண்டவர் எல்லாரையும் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதத்துல என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தித்து கொடுங்க. ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. நம்முடைய கருத்தை தந்து ஜெபித்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.